ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி அர்மேனியா வந்து டே 2 ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த vlogல நாங்கள் அர்மேனியா வந்து செகண்ட் டே என்னெல்லாம் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள்லாம் ரெடி ஆகி எங்கே போயிட்டுருக்கோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to 11 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கு. ஸோ அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடணும். அர்மேனியா ட்ரிப்போட டே 1 vlog நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் 3 floor இருக்குன்னு லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேயே 2 floor இருக்குது. ப்ளஸ் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, ஸ்பா, சலூன் எல்லாமே இருக்குது. வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தாச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கண்ட்ரிலலாம் வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்க்க முடியும்? இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருந்துச்சு. சாசேஜு, சீஸு, எக்கு, அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டேல இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஓகே தான் சொல்லலாம். செகண்ட் டே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தேர்ட் டேலாம் ஆகும்போது நம்ம இட்லி, தோசை எல்லாம் தேட ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இன்றைக்கி ஓகே தான் உட்காந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் இங்கெல்லாம் வரும்போது விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி. நார்மலாக எனக்கு தக்காளி வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காது. ஆனால் இங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குது தக்காளி. ஏன் அப்படின்னு தெரில. இங்கே பஃபேல வந்து பாயில்டு எக், ஸ்க்ராம்பிள்டு எக்லாம் வச்சுருக்காங்க. செப்ரேட்டாக வந்து எக் ஃப்ரை பண்ணி கேட்டப்போ அதுவும் பண்ணி கொடுத்தாங்க. ஆம்லெட் வந்து சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓகே தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுமே பயங்கர குளிராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து வாயிலேருந்து வந்து புகை வந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கே யூஏஇலலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து வாயில் புகை வரக்கூடிய சான்ஸே இல்லை. ஆனால் இங்கேலாம் வரும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் தான் பார்க்கலான்னு கிளம்பிகிட்ருக்கோம். ஹோட்டல்லேருந்து வெளியே வந்ததுமே இந்த மாதிரி ஒரு சப்வே இருக்குது. இது வழியாக தான் இப்போ போக போகிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் நல்ல குளிராகவும் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெயிலும் குளிரும் சேர்ந்து இருக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு சப்வேல நடந்து போகிறது. டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சப்வேக்கு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்துச்சு. இது ஒரு குட்டி சப்வே தான். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு சப்வேல போனது. இங்கே அர்மேனியாவில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. கூகுள் படி பார்த்தாலே நிறைய பிளேசஸ் காமிக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் வந்து எரவானில் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ வந்து நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம்ல, இந்த வழியெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து vlog எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்டையும் காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. இங்கே எரவானில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5 degree 4 degree அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல குளிராக இருந்துச்சு. நடந்து போகும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளிர் வேணாலும் தாங்கலாம். சில டைம்லாம் ஜாக்கெட் போடாமல் கூட குளிர்லாம் நின்றுப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் குளிர் கூட தாங்க முடியலை. கிறிஸ்மஸ் சீசனால் நிறைய இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய சீரியல் லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நைட் டைமில் இந்த சைடில் வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது ஜாக்கெட் போடாமல் தான் வந்திருந்தேன். நல்லா குளிராக இருந்துச்சா, சரி குளிரை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி அப்படியே வந்திருந்தேன். ஆனால் ஒரு 5 to 10 minutes நடந்திருப்பேன். குளிர் தாங்கவே முடியல. ஸோ வந்து மறுபடியும் ஜாக்கெட் போட்டு பீனி வச்சு ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் ஜார்ஜியா போயிருந்தப்போ vlog போட்டிருந்தேன்ல, அதில் ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க நாங்கள் போட்டிருக்க இந்த ஜாக்கெட் வந்து எங்கே வாங்கியிருந்தோன்னு சொல்லிட்டு. இந்த ஜாக்கெட் வந்து நாங்கள் அமெரிக்கன் ஈகிளில் தான் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு இதே மாதிரி ஜாக்கெட் வேணால் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அமெரிக்கன் ஈகிளில். ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். இங்கே பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிக் பண்ணது வந்து இங்கே வந்து அர்மேனியாவில் ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம் வந்து அர்மேனியாவில் உள்ள கல்ச்சர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு மியூசியம். அப்போ குழந்தைங்க வந்து கேட்டிருந்தாங்க அங்கே போகணுன்னு. ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருந்தோம். இந்த இருக்குல்ல, இதான் மியூசியம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியூசியம் போகலான்னு தான் வந்திருந்தோம். ஆனால் மியூசியம் போகிறதுக்கு முன்னாலே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு மார்க்கெட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மியூசியம் போய்க்கலான்னு தான் இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மார்க்கெட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், அப்புறம் நியூ இயர் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நைட் டைமில் இந்த சைடில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மார்க்கெட்டோட நேம் வந்து வர்னிசேஜ் மார்க்கெட். இது வந்து எரவானில் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நாங்கள் நினச்சோம்
இந்த மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் தான் இருக்கும்னு. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்கிறோம் அவ்வளோ தூரம் நடந்தாச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது இந்த மார்க்கெட்டில். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம். ஆனால் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இங்கே யூஏஇயில் வந்து சில திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குறத விட டபுள் சார்ஜெல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. ஸோ பெட்டர் வந்து நாங்கள் யூஏஇலே வாங்கிப்போம் அந்த திங்ஸு. சேம் திங்ஸ் தான், ஆனால் டபுள் ட்ரிபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய ஷாப்ஸில் வந்து சொவெனியர் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அது வாங்கணும், இல்லை தான் பார்த்துட்ருந்தோம். இங்கே ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒரு மாதிரி சொவெனியர்ஸ் வச்சுருந்தாங்க. ஷோகேஸில் விற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து டூரிஸ்ட்டை பார்த்ததுமே எல்லா திங்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே அர்மேனியாவில் உள்ளவங்க வந்து நல்லா பேசி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இந்த மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்ருக்கவங்க யாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியல. எல்லோரும் அவங்க அந்த அர்மேனியன் லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கையாலேயே செஞ்ச திங்ஸ் தான் விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய வந்து டால்ஸாக இருக்கட்டும், பாட்ரியாக இருக்கட்டும், நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து கையாலே செஞ்சது. சில ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைவாகவே செஞ்சிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய ஷாப்ஸில் வந்து ஃப்ளூட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என் பொண்ணு வந்து ஒரு ஃப்ளூட் வாங்கியிருந்தா. அதுக்கப்புறமா என் பையன் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் வந்து ஃப்ளாக் வாங்கியிருந்தான். அதுக்கப்புறமா வந்து சொவெனியர்லாம் வாங்கினோம். நிறைய கலெக்ஷன் சொவெனியர்ஸ் இருந்துச்சு. ஸோ பிடிச்ச மாதிரி ஒரு சொவெனியர் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த மார்க்கெட் வந்து சுற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஏதாவது ஷாப்ஸ் இருக்கான்னு தேடிட்டு இருந்தப்போ கேரிஃபோர் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் யூஏஇயில் வந்து நிறைய வாட்டி கேரிஃபோரில் ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அர்மேனியாவில் உள்ள கேரிஃபோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் உள்ளே வந்திருந்தோம். உள்ளே வந்ததுமே வெஜிடபிள் செக்ஷனில் தேங்காய்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா வந்து டைரி ப்ராடக்ட்ஸு, லூபாக் பட்டர்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அர்மேனியாவில் நார்மலாகவே லூபாக் பட்டர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஏஇயில் உள்ள கேரிஃபோரில் பார்த்திங்கன்னா லிக்கர்லாம் அலௌட் கிடையாது. ஆனால் இங்கே அர்மேனியாவில் உள்ள கேரிஃபோரில் வந்து லிக்கர்லாம் இருந்துச்சு. கேரிஃபோர்லேருந்து வெளியே வந்து அங்கே கொஞ்சம் பெஞ்செல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்புனோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, மியூசியம் சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்ல, இதில் ஒரு ரோட் கிராசிங் வரும். இதை கிராஸ் பண்ணால் வந்து இங்கே எரவானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸோட பேர் வந்து ரிபப்ளிக் ஸ்கொயர். ஸோ இங்கே தான் மியூசியம் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணி வச்சு, அதுக்கப்புறமா ரொம்பவே பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருந்துச்சு. நிறைய சாண்டா கிளாஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் மியூசியம் உள்ளே போனோம். இந்த மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 3500 டிராம் வாங்குறாங்க. அர்மேனியன் மணி வந்து திராம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே யூஏஇலையும் வந்து தரம்ஸ் தான் சொல்லுவோம். ஒரு தரம் வந்து 107 இங்கே அர்மேனியன் டிராம். இந்த மியூசியத்தில் வந்து 4 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட் நாங்கள் போய் பார்த்தது வந்து அர்மேனியாவில் ஸ்டோனேஜ் டைமில் எப்படி இருந்தாங்க அதை பற்றின இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோனேஜ் டைமில் அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் டீட்டெயில்டாக அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க எப்படி அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் வீடியோஸில் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். மெயினாக வந்து குழந்தைங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றா டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மியூசியத்தில் பே பண்ணி போனது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சொல்லணும்னா ஃபுல் மியூசியத்துலேயே நாங்கள் 4 பேர் தான் சுற்றிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour ஆச்சு. நாங்கள் இப்போ மியூசியத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சரி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆப்பில் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா 2 minutes தான் வெயிட் பண்ணியிருப்போம். ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஹோட்டல் ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து இன்னும் வேறு ஏதாவது பிளேசஸ் இருக்குன்னா போய் சுற்றி பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஹோட்டல் ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து கிளம்பணும் அங்கேருந்து.
டாக்ஸி புக் பண்ணி தான் கிளம்பணும். ஸோ எங்கே போகணுன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பக்கத்துலேயே அழகான ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ வந்திருக்க பிளேஸோட பேர் வந்து கஃபஸ்டியன் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ். ஆக்சுவலாக கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இந்த இடத்தோட டாப்பில் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வர்றாங்க. ஸோ எங்களால் முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஒரு ஸ்டெப்பையும் கவுண்ட் பண்ணு, அப்போ நம்ம வந்து டாப்பில் ரீச் ஆகும்போது தெரியும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கவுண்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருந்தா. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு. ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாரும் வந்து டாப்பில் போயிட்டு கீழே வந்துட்டு இருந்தாங்களா. ஸோ எப்படியாவது மேலே வரைக்கும் போய் பார்க்கணும், அங்கே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸோட ஸ்பெஷல் எப்படின்னா, டாப்பில் போயிட்டு சன்செட் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி தான் போட்டிருந்தது கூகுளில். ஸோ வந்து நாங்கள் வந்த டைம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, சன்செட் ஆகிற டைம் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சா. ஸோ அந்த குளிரில் வந்து ஸ்டெப்ஸ் ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நாள் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா நின்று ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருந்தேன். குழந்தைங்க 2 பேரும் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் மேலே வரைக்கும் ஏற வேண்டியிருக்கு. அவங்க 2 பேரும் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அம்மாவா உன்னால் முடியும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக மேலே வரைக்கும் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் நான் மேலே நடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஃபைனலாக மேலே டாப் ஸ்டெப்ஸுக்கு வந்தாச்சு. டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு சாண்ட்ரா கிட்ட கேட்கலாமா? சொல்லு, எத்தனை ஸ்டெப்பில் உட்காந்துருக்கேன்? 650. Oh my god, 600. ஸோ ஒரு வழியாக எல்லா ஸ்டெப்ஸும் ஏறி வந்தாச்சு. மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேலே வந்ததுமே சன்செட் ஆகிட்டு இருந்தது. பாருங்கள், வியூ இப்படி தான் இருந்துச்சு, அழகாக இருக்குல்ல. டோட்டலாக வந்து 650 ஸ்டெப்ஸு நாங்கள் ஏறி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு கீழே உடனே இறங்கினா எப்படி? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். ப்ளஸ் வந்து அந்த வியூவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு அதில் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். இங்கேருந்து பிக்சர்ஸ் எடுக்கும்போது வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிக்சர்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் வந்து கீழே இறங்கி போகும்போது அந்தளவு கஷ்டமாக இருக்குல்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இறங்கிட்டோம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறுவோம்னு நினைக்கவே இல்லைன்னு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. காலையில் நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ரமன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ வந்து இப்போ நாங்கள் ரமன் தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து டாக்ஸி சொல்லியிருக்கோம். ஸோ டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. டாக்ஸி வந்து யாண்டெக்ஸ் கோ ஆப்பில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அர்மேனியா போனப்போ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு தான் சொல்கிறேன். அர்மேனியா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாக்ஸி மட்டும் கிடையாது, ஃபுட்டும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல டெலிவரி பண்ணுறாங்க. இருட்டு தொடங்கினதுமே லைட்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் அழிர சொல்லியிருந்தேன்ல, நைட் டைமில் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்திங்கன்னா ரமன் 10. இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ரமன் 10. மெனு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்தது, தெரியாத நேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன ஆர்டர் பண்ணோன்னு வரைக்கும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில். என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறா. ஆக்சுவலாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு ஆர்டர் பண்ணியிருந்தா, அவங்க ஸ்டைலில் சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு பிடிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டா. இங்கே நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்லாம் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா, டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே மெனுவை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிளில் உட்கார வச்சு கையில் மெனுவை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே யூஏஇலலாம் நான் போயிருக்கேன், அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டேபிளில் போய் உட்கார வைப்பாங்க, அதுக்கப்புறமா தான் மெனுவை கொண்டு கையில் தருவாங்க. ஆனால் இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸில், நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் உள்ள என்ட்ரானதுமே வந்து மெனு எத்தனை பேர் இருக்கோமோ கவுண்ட் பண்ணி அவ்வளோ மெனு எடுத்துகிட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு கையில் மெனு தந்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நான் சொன்னேன்ல லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதான் இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் நடந்து போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாண்ட்ரா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அந்த ஃபுட் அவள் சாப்பிடவே இல்லை. ஸோ வந்து பக்கத்துலேயே ஒரு ஷாப்லேருந்து ஃப்ரைஸ் தான் வாங்கி கொடுத்தோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அந்த ரமன் ஷாப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கிடையாது. ஸோ அதான் சாப்பிட்டு வந்துட்டுருக்கா. ஆக்சுவலாக ரூமில் போய் அவளுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். அந்த யாண்டெக்ஸ் கோ ஆப்பில் வந்து கேஎஃப்சிலாம் இருந்துச்சு. ஸோ அதில் ஆர்டர் பண்ணோன்னா ஹோட்டல் ரூமில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணி தான் கிளம்பிகிட்ருக்கோம். இந்த பிளேஸ் இருக்குல்ல, காலையில் நாங்கள் மியூசியம் வந்திருந்தோம்ல, அந்த பிளேஸ் தான் இது. காலையில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட் நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு. பகலில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதில் உட்காந்து இந்த லைட்டிங் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று லைட்டிங்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர குளிராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போகுது. கண்டிப்பாக விலாக் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 72% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னமும் என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோலாம் பாருங்கள். அர்மேனியா வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. லிங்கை வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே அர்மேனியாவில் ரொம்பவே அழகான ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ கூடி சீக்கிரம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.